நீங்க எந்த முறையில் எதிர்காலம் கணிக்கிறீர்கள்? இப்போ என்கிட்ட ஒரு நபர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வர்ற நேரத்தை பொறுத்து அவங்களுக்கு எந்த இடத்துல டிசீஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கண்டறியலாம். உங்களுக்கு வந்து இடுப்பு பகுதியில் ஏதோ ஒரு பெயினோ ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும், ரைட்? இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல, இருக்கக்கூடாது. நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கே நான் ஜெம்ஸ்டோன்ல தீர்வு கொடுக்குறேன். நான் சுகருக்கு இருக்கு ஜெம்ஸ்டோன்ஸ், உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி மகப்பேருக்கு ஜெம்ஸ்டோன் இருக்கு. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாங்க? சொல்றபடி அந்த ஜெம்ஸ்டோன் அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மகப்பேறு உண்டாகும். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கா. அந்த பாட்டில நைட்டு போட்டுட்டு காலையில இருந்து தண்ணி குடிக்கணும். உள்ள அந்த கர்ப்பப்பையில ஒரு சில கிருமிகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிருமிகள் அழிஞ்சிடும். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியவன். அந்த கிருமிகள் அழிஞ்சாலே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா கர்ப்பம் வந்துட்டு அவங்க தரிப்பாங்க. அவங்க இதே பலவீனமானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஒரு கல்லை போட்டு அதை தண்ணியை ஊற்றி குடிங்கிறது கொஞ்சம் ஆபத்தா இருக்கு. ஏன்டா இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறேன்? இப்ப நீங்க சொல்வது என்ன கல்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை கண்ணாடி பாட்டில போட்டு தினமும் தண்ணியை ஊத்தி அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த தண்ணி கெட்டு போகலாம், இல்ல வேற ஆகலாம். 2 உயிர் இருக்கு. அனுபவபூர்வமா நான் நிறைய கிளைண்ட் கொடுத்திருக்கேன். நீ லூசா நான் லூசா? அறிவியல் பூர்வமா நிரூபிக்கல சார். அறிவியல் பூர்வமா இல்ல, அனுபவபூர்வமா சொல்றீங்க. ஆமா, அனுபவபூர்வமா சொல்லியிருக்கோம். என்னையா அண்ணன் சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்குற ஃபார்முலா தெரியாத, அழிக்கிற ஃபார்முலா அத்துபடி. என்னுடைய தனித்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரசன்ன முறை. பிரசன்ன முறையில் பல வகைகள் இருக்குது. அதில் நான் என்ன பிரசன்ன முறை வந்து ரூபாய் நோட்டு பிரசனம். அவர் பாக்கெட்ல என்ன ரூபாய் வச்சிருக்காரோ அந்த ரூபாய் நோட்டுல இருக்கக்கூடிய எண்களை வைத்து உங்களுக்கு எப்போ எந்த காலகட்டங்களில் 10 ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா 10 ரூபா எடுத்து கொடுத்து அப்படின்னா அதுல என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு எதிர்காலம் சொல்லுவீங்க. ஆமா, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் ஒரு டூல் வச்சிருக்கிறேன். அந்த டூல் என்ன அப்படின்னா போட்டுக்கிற அந்த வளையம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதா அப்படிங்கறத, அப்ப நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இது தடையா இருக்குமா? எஸ், அத டூல் கையில கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க பிராக்டிகலா பார்க்கலாம். சால்ட்ரிங் டூல் மாதிரி இருக்கு. ஆரா ஸ்கேனர். இது பேர் ஆரா ஸ்கேனர். இதை வச்சு தடைகளை நமக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே. என்னடா புத்தலாட்டாது? இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். நான் வந்து இந்த வாஸ்து நிபுணர். நானு எண்கள் போன் நம்பரை வச்சு பலன் சொல்றது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் போன் நம்பர் வச்சா? ஆமா, போன் நம்பர்ல பலன் சொல்றது. உங்களுக்கே சிரிப்பு வருதா? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இப்ப ஆச்சரியமா கேட்டேன், நீங்களும் ஆச்சரியமா இருக்கீங்களா? அதான் கேட்டேன் நானு. போன் நம்பரை மாத்தினாலே அவங்க தலையெழுத்து மாறும். அந்த மாதிரி இது ஒரு இதால வந்த இளவுதான். இப்ப நான் கார் வாங்க நினைக்கிறேன். இப்ப வாங்கணும்னா தட்டி போகுது. போன் நம்பரை மாத்திரம் வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். மந்திர வார்த்தைகள். இப்ப ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாரு உங்களுக்கு. சரி. ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, அவர் ரொம்ப பிரச்சனை கொடுக்கறாரு. அந்த பேருக்கு பக்கத்துல பாதுகாப்புன்னு போட்டுறலாம். ஒருத்தர் கடன் கொடுத்திருக்காரு எனக்கு. அவர் கடனை கொடுன்னு எனக்கு கேட்டே இருக்காரு. இப்ப வந்து அவர் பேர் சுபாஷ் அப்படின்னா சுபாஷ் பக்கத்துல பாதுகாப்புன்னு போடணுமா? பாதுகாப்புன்னு போட்டுக்கலாம். போன் கால் வரும்போதே நம்ம அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? எங்க மச்சம் இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? இப்போ உங்களுக்கு வந்து மூக்குக்கு கீழே வாய்க்கு மேல இருக்கு. அது வண்டுலடா, என் மீசடா, என் மீசடா. வர்றவங்க வந்து எங்க மச்சம் இருக்குன்னு அவங்க உங்ககிட்ட சொல்லணும். அதை வச்சு நீங்க அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆமாங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதே போல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். எனக்கு கூட இருக்குங்க. ஆமா, அதான் நீங்க இந்த லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கீங்க. ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. நான் புரிஞ்சுக்கிறதா கேக்குறேன். ஒரு பக்கத்துல ஒரு 10 லைன் எழுதி காமிச்சோம் அப்படின்னா அந்த 10 லைன் எழுதி இருக்கிறத வச்சு நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க, ஃபியூச்சர்ல என்ன நிலைமைக்கு போவீங்கன்னு உங்களால சொல்ல முடியும். டெஃபினட்டா சார். தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு ஆண்டவன் மேல பழி போட்டா அவர் என்னங்க செய்வாரு? நான் நவரத்னம் கற்கள் இருந்தா அந்த கற்கள்ல அவங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வரும், எப்ப கல்யாணம் நடக்கும், அவங்க வாழ்க்கையில growth இருக்குமா, இந்த மாதிரியான ஒரு விரிவான ஒரு யார் யார் என்னென்ன கற்கள் வைக்கணும் வைக்கணும். நவரத்னங்கள்.